உங்கள் அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈஸியா மா என் விஷயத்தை தலையிடாத, உனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசாதம்மா. அம்மா என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி பட்டு பட்டுன்னு பேசிடுறோம்ல. கோவம் வந்துச்சுன்னா நண்பா, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 100 எலும்புக முறிகிற வலியை தாங்குற வலி தான் மரணத்தை விட கொடுமையான அந்த பிரசவ வலி. அப்பேற்பட்ட வலியை தாங்கி நமக்கு உயிர் கொடுக்குற நம்ம அம்மாவை இப்படிங்கிறதுக்குள்ள பட்டு பட்டுன்னு பேசிடும். அவங்களுக்கு அந்த வலியை விட பெரிய வலி எது தெரியுமா இருக்கும்? அவங்கள எதிர்த்து என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ குறுக்க பேசாதுன்ற மாதிரி அவங்கள எதிர்த்து நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த வார்த்தையிலே நம்ம அவங்கள கொலை பண்ணிடுறோம். தயவு செஞ்சு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுங்கிற மாதிரி பேசுகிற வார்த்தையை யாரை பார்த்து பேசுகிறோம் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு யோசிங்க. தற்காலிகமாக ஒரு உறவு நினச்சிக்கிட்டு நமக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தை, நம்ம உயிர் கொடுத்தது நம்ம தாயாக இருக்கலாம், நம்ம ரத்தத்தெல்லாம் அவரோட ரத்தத்தெல்லாம் ஒவ்வொன்றா உழைப்பால் சொட்டி வளர்த்து நமக்காகவே வாழ்கிற நம்ம அப்பா அம்மாவை யாருக்காகவும் எதுக்காக விட்டும் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்க எதிர்த்தும் பேசாதீங்க. அவங்க அதில் தான் ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ரொம்பலாம் கிடையாதுங்க. ஒரு வாய் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை நான் கேட்குற மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு கேட்டுற மாட்டானா, அந்த ஃபோனை இப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட மாட்டானே என் கண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருமே இருக்கும்போதே அவங்களை வேல்யூ பண்ண கற்றுக்கோங்க. என்றைக்குமே நம்ம மனசுலேயே அவங்க இருப்பாங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.